நம்ம என்ன பண்ணியிருந்தோம் 2 அப்படிங்கிறப்போ S1 S2 2 தான் யூஸ் பண்ணோம். அப்போ 1 0 பண்ணியிருந்தா ஆனால் 1 பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, செக்மெண்ட் 1ல் வந்து 1ன்னு இருக்குது, செக்மெண்ட் 2ல் வந்து 0 0 நம்ம போடணும். ஓகே, ஒரு 5 செகண்ட்ஸ் ஒரு 5 மினிட்ஸு இல்லைனா ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு கோடை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக்வேர்ட் போனீங்க அப்படின்னா, என்னோடய வீடியோ வந்து பேக்வேர்ட் போனீங்க அப்படின்னா அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா, 10 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் பேக்வேர்ட் போனீங்க அப்படின்னா அதில் செக்மெண்ட் 1 வந்து 0 பண்ணணும், செக்மெண்ட் 2 வந்து 0 பண்ணணும், செக்மெண்ட் 3 அதான் வந்து நான் 0 பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன், 1 பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற காமன் கேத்தோடு, அப்போ நம்ம ஃபஸ்ட் டைப் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் ஆனோடு. அப்போ காமன் கேத்தோடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து 0 பண்ணனா அந்த பின் வந்து ஹை ஆகும். ஓகே, எந்த பிட்டு வந்து ஆன் பண்ணணுமோ அந்த பிட்டை வந்து ஆன் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் இது மாதிரி ரைட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்மெண்ட்டில் வந்து எந்த செக்மெண்ட் ஆன் ஆகணும், எந்த செக்மெண்ட் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்ல. இப்போ வந்து நம்ம கோடிங் வந்து கம்பைல் பண்ணி போவோம். ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட், பில்டு மெயின் ப்ராஜெக்ட்டில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், என்னுடைய சிமுலேஷன் வந்து நான் ஸ்டாப் பண்ணி ரன் பண்ணுறேன். எகெயின் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ ஸ்டாப் பண்ணுறப்போ 0 0 0, அப்போ 0 0 1, அப்போ 1 இங்கே பிரிண்ட் ஆகுதா, நமக்கு வந்து என்ன ஆகணும், 1 வந்து இங்கே பிரிண்ட் ஆகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த கோடியில் வந்து சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாமா. அப்போ செக்மெண்ட் 1, செக்மெண்ட் 2, செக்மெண்ட் 3, செக்மெண்ட் 4. ஓகே, அப்போ